காலை சூரியனின் இதமான கதகதப்போட உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. எண்கள் அப்படிங்கறத நம்ம கிட்டேந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம பிறக்கும் போது எண், பள்ளிக்கு போகும்போது ரோல் நம்பர் எண், வேலைக்கு போனா எம்ப்ளாயி நம்பர் எண், மாசம் வாங்குற சம்பள பணம் எண், ஓட்டுற வண்டி எண்ணெய் சார்ந்தது, இறுதியில இறப்பு அப்படிங்கிறதும் எண்ணெய் சார்ந்த ஒரு விஷயமா தாங்க இருக்கு. இந்த எண்கள் அப்படிங்கிறது நம்மிடமும் நம்மை சுற்றியும் இருந்துட்டே இருக்கு. இந்த எண்களின் மகத்துவத்தை அளவிடவே முடியாது. அதன் சிறப்புகளை பற்றி சொல்வதுதான் எண் கணிதம். இந்த எண் கணிதம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு எண் கணித நிபுணர் திரு சாய்ராம் துலாதர்ஷன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். வணக்கம். ஜெய் ஆஞ்சநேயா. மேன்மை பொருந்திய புதிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். ஓம் சாயீஸ்வராய வித்மஹே சத்யதேவாய தீமஹி தன்னச்சர்வ பிரச்சோதயாத். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷ்ணம் பத்ரம் மிருத்யுர் மிருத்யும் நமாம்யகம். சார், ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலோட நிகழ்ச்சியை சுவாரஸ்யமா துவங்குவோமா சார்? கண்டிப்பாக. ஆடி மாதம் வந்தாச்சு. எல்லோருடைய மனசுலேயும் இனம் புரியாத ஒரு சந்தோஷமும் வந்தாச்சு. அம்மனை பரிபூர்ணமாக உள்ளார்ந்து தரிசிக்கிறதுக்காக எல்லாரும் தயாராகிட்டாங்க. இந்த ஒரு மாதம் அம்மனுக்காக ஒதுக்கி அவர்களுடைய வாழ்க்கையில் மேன்மையான பலனை ஒவ்வொருத்தவங்களும் அடையிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் என்ன விஷயம்னா, ஆடி அப்படின்னு சொன்னால் ஏடிஐ, அதனுடைய கூட்டுத்தொகை நியூமராலஜியில் 6. அம்மன் AMMAN, அம்மன்னா அதுவும் 6. ஸோ சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி 4வது மாதம். 4னா ராகு. ஸோ இந்த 3 காம்பினேஷன் வர்றது இந்த மாதத்துக்கே ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. எண்கணித ரீதியாக இந்த ஒரு மாதம் தொடர்ந்து அம்மனை வழிபடும் போது மிக பெரிய மாற்றங்களை வாழ்வில் சந்திக்கலாம். ஒரு முறை சிவபெருமான்கிட்ட இருந்து பிரிஞ்சு பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, வரம் இருக்கிறாங்க, வேண்டுதல் பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்போ சிவபெருமானை பார்வதி தேவியை பிரிஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேவகுல மங்கை ஆடின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி பாம்பு வடிவம் எடுத்து கைலாய மலையில் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்ட பிறகு பார்வதி தேவியினுடைய அம்சத்தை எடுத்துட்டு அவரை பார்க்கும் பொழுது சிவபெருமானுக்கு ஒரு விதமான சலனமும் ஒரு கசப்பான ஒரு வாசனையும் ஏற்படுது. ஸோ அப்போ வந்திருக்கிறது பார்வதி தேவி இல்லை அப்படின்னு நம்புகிறாரு. உடனே அவருடைய திருசூலத்தில் அவங்கள அந்த பாம்பை, அந்த பெண்மணியை தாக்கிறதுக்காக முயற்சிக்கிறாரு. அதிலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு தீப்பொறி அவர்களுக்கு ஒரு சாப விமோசனம் கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த பெண்மணியை பார்வதி தேவி இல்லாத சமயத்தில் நீ வந்தது தவறு, அதனால் இந்த பூலோகத்தில் கசப்பு மரமாக நீ வேப்ப மரமாக பிறப்பெடுப்பாய் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த பூலோகத்தில் வேப்ப மரமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஆடின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவகுல மங்கை. அதனால் தினமும் வேப்ப மரத்தை வலம் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா நோய்களையும் தீர்த்துக்கிறதுக்கு அற்புதமான ஒரு தேவாம்சமாக பிறந்திருக்கு. சிறப்பாக சொன்னீங்க சார். வேப்ப மரத்தின் மகத்துவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தாலும் அது தோன்றிய வரலாறு குறித்த அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? செல்வி, சென்னையிலேருந்து பேசுறேன். செல்விமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் கணவருக்காகவும் என் மகனுக்காக கேட்கணுங்க. ஓகே, உங்க கணவருடைய பேர் வித் இனிஷியல் சொல்லுங்க. எஸ் ஹரிகுமார். டேட் ஆஃப் பர்த் 2/2/1966. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் தெரியாதுங்க. பரவாயில்ல, என்னம்மா கேட்கணும் உங்க கணவருக்காக? இல்ல, வாழ்க்கையில எந்த வித முன்னேற்றமும் கிடையாது. 50 வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. வறுமை, ஏழ்மை, துன்பம், இதுதான் வாழ்க்கையில ஃபுல்லா பார்த்தது. இனிமேலாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருக்குமா? என் பொண்ணுக்கும் அரசட்டப்படியே கஷ்டப்பட்டு இருக்கோம். என்ன வழி? அம்மா கவலைப்படாதீங்க. அவர் எனக்கு பதில் சொல்றது தான் வாழ்க்கை இருக்கு. கண்டிப்பாமா, கவலைப்படாதீங்க சார். இதற்கான தீர்வு கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம்மா. நீங்கள் கணவர் பற்றின பயம் தேவையில்லை. ஏன்னா
2/2/1966 அப்படின்னு சொல்லும்போது அவருடைய வாழ்க்கையில் 32வது வயதிற்கு மேலே தான் ஜாதகம் வேலை செய்யும். அந்த தருணத்தில் அவருக்கு என்னென்ன கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால், நியூமராலஜி முறை பிரகாரம் கிட்டத்தட்ட அந்த பெயர்னுடைய எண்கள், அந்த பெயர் இருக்கக்கூடிய பிரமிட் எண்கள், அதனுடைய ப்ரொனாலஜி, ஸோ கிட்டத்தட்ட 10 விதமான நியூமராலஜிக்கு மேலே இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி வாய்ப்பு அமைஞ்சிருக்கணும். பட் அமையலை. அதுக்காக ஒரு சின்ன ஸ்டெப் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. 55 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூட்சும எண்ணை இந்த மாதிரி ஒரு லேமினேட் பண்ணி அதை அவருடைய பாக்கெட்டில் வச்சுக்க சொல்லுங்கள். 3 கார்டு போட்டுக்க சொல்லுங்கள். ஒரு கார்டு வந்து பூஜை அறையில் எப்பவுமே வந்து பகவானுடைய காலடியில் வச்சுருங்க. இன்னொரு கார்டு அவருடைய பாக்கெட்டில் வச்சுட சொல்லுங்கள். ஒரு 10 நாட்கள் அதை கண்ணில் எடுத்து ஒத்திக்க சொல்லுங்கள். இம்மிடியேட்டாக நியூமராலஜியில் பெயர் மாற்றம் செஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பாரு. வணக்கம், வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணும். அவருடைய பெயர் வித் இனிஷியல் சொல்லுங்க. 1990 பெயர் வித் செப்டம்பர் 24. சரிங்கம்மா, அவருடைய பெயர் வித் இனிஷியல் சொல்லுங்க. தினேஷ் குமார். இனிஷியல் எஸ் தினேஷ் குமார். ஓகேமா. பிறந்த நேரம்? ராசி அனுசனத்துக்கு. சரிங்கம்மா, பிறந்த நேரம் சொல்லுங்க. காலையில 11:59. ஓகே, என்னம்மா கேட்கணும் தினேஷ்காக? தினேஷ் குமார்க்காக கவர்மெண்ட் ஜாப் வேலைக்காக கேட்கணும். சரிங்க, பையா பதில் சொல்வாரு, கேட்கலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம்மா. வணக்கம் சார். அவருடைய பிறந்த வருடம் சொல்லுங்க. 1990. 90 இல்லையா? சரி. கண்டிப்பாக அரசாங்க சம்பந்தமான உத்தியோகம் இவருக்கு இருக்குது. தினமும் சூரிய நமஸ்காரம் செய்ய சொல்லுங்கள். பேரண்ட்டுக்கிட்ட வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பெருமாளை வந்து தொடர்ந்து தரிசனம் செஞ்சுட்டு வர சொல்லுங்கள். நிச்சயம் அவருக்கு கிடைக்கும். வணக்கம், வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், இன்றைய எண்கணித தகவல் எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? கண்டிப்பாக பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு அர்த்தம் கடவுள் வச்சுருக்கார். அதனால் என்னை சந்திக்கக்கூடிய நேயர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, யாருடைய ஜாதகமே பலவீனமான ஜாதகம் அப்படின்னு நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஸோ ஒவ்வொரு பிறப்பிலும் ஒரு சக்தி இருக்குது. ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒரு விதமான திறமைகள் உள்ளடங்கி இருக்குது. ஸோ அதை சரியான நேரத்தில் வெளிக்கொணர்ந்து அவர்களுக்கு சரியான வழிமுறைகளை காட்டி கொடுக்கும் பொழுது எந்த தருணத்தில் கடவுளினுடைய பிரதிநிதிகளாக இந்த மண்ணுலகில் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் கிட்ட முன்னாடி வந்து உட்கார்றாங்களோ, அவர்களுடைய கையை என்னைக்கு தொடுறாங்களோ, ஸோ அந்த நிமிடத்திலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை வந்து மேன்மை அடைஞ்சிரும். ஸோ அவர் சிறப்பான லைஃப்பை வந்து எதிர்பார்க்கலாம். அற்புதமான தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நாமக்கல் மாவட்டத்திலிருந்து தங்கவேல் பேசுறேன் மேடம். தங்கவேல் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மேடம், என் மகனுக்கு கேட்கணும் மேடம். சொல்லுங்க சார். அவருடைய பேருங்க? பேர் வித் இனிஷியல் சொல்லுங்க. சஞ்சய் கண்ணா. ஓகே, இனிஷியல் ஜேடி. ஓகே, டேட் ஆஃப் பர்த் 19/8/2001 மேடம். பிறந்த நேரம்? விடியற்காலை 1:19 AM. ஓகே சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு சஞ்சய் கண்ணாக்காக? அவர் வந்து எண்கணிதப்படி பேர் அமைச்சிருக்காங்க மேடம். சரியான ஐயாட்ட கேட்கணும். ஓகே, ஐயா இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்கய்யா. வணக்கம். வணக்கம். நீங்கள் ஏற்கனவே நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டிருக்கீங்க. சஞ்சய் கண்ணால் கடைசியில் ஏஹெச் போடுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம் சார். இப்போ வந்து டோட்டலாக சார் 37 வர மாதிரி 1ஆம் நம்பர் வர மாதிரி அமைச்சிருக்கீங்க. அதுதான் நீங்கள் ஏற்கனவே பேசுறது ஞாபகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் பிறந்திருக்கிறது விடியற்காலை அப்படின்னு சொல்கிறதுனால 8வது மாதமே முதல்ல கணக்கு வராது. அது 7வது மாதத்தில் தான் கணக்கு வரும். 19ஆம் தேதி 19ஆம் தேதி விடியற்காலைன்னு சொல்லும்போது 18ஆம் தேதியை தான் கணக்குன்னு எடுத்துக்கணும். 8வது மாதம் கணக்கில் வரும். இந்த தகவலை முதல்ல நீங்கள் பரிபூர்ணமாக நீங்கள் நம்பிட்டு, ஸோ அதற்கு தகுந்த மாதிரி எண்கணிதத்தில் கொண்டுட்டு வரணும். 37 வந்து சரியான எண்களாக அவர்களுக்கு வந்து அமையாது. அதனால் அவருடைய தோற்ற அமைப்பு, நீங்கள் என்ன ப்ரொஃபஷனலில் இருக்கீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு குழந்தைக்கு இது முதல் குழந்தையா, எத்தனாவது குழந்தை சார் இது? ஐயா, ஒரே மகன். ஸோ அப்போ ரொம்ப கவனமாக அவருக்கு கையாண்டு
அவருக்கு சிறப்பாக கொடுங்க. ஏன்னா அவருடைய எதிர்காலம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. தயவுசெய்து எந்த விதமான ஒரு கான்ட்ரவர்ஷியான முடிவுகளுக்கும் எடுத்து நீங்களே கையில் எடுத்துக்கக்கூடாது. அப்போ உங்களுடைய மகனுடைய வாழ்க்கை தான் பிரச்சனையில் போய் முடியும். வணக்கம், வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மாலா பேசுறேன் மேம். இங்க மணலி புதுநகர் சென்னையில இருக்கு. மாலாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? கணவருக்காக கேக்குறேன் மேடம். அவருடைய பெயர் வித் இனிஷியல்? அவரோட பேர் வந்து ஜாதக பிரகாரம் மணிமாறன் வச்சிருக்காங்க மேடம். இனிஷியல் அவருக்கு வந்து சொல்லுங்க. இனிஷியல்மா? இப்ப எல்லாம் செந்தில் குமார் தான். அப்பத்துல இருந்து மணிமாறன் யாருமே கூப்பிடுறது கிடையாது. சரிங்க, குமார் தான் கூப்பிடுறாங்க. ஓகேமா. அவருடைய எந்த பிசினஸ் எடுத்தாலும் இதுவே ஆக மாட்டேங்குது மேம். ஓகே மாலாமா, எனக்கு உங்க கணவருடைய இனிஷியல் சொல்லுங்க. இனிஷியல் எம். ஓகே, டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 29/7/1976. பிறந்த நேரம்? நைட் 2:30 மணி மேம். ஓகே, அவருடைய தொழில் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சார், இப்ப பதில் சொல்வாரு, கேட்கலாம். ஓம் ஸ்ரீ. வணக்கம். வணக்கம்மா, வணக்கம். உங்களுடைய தகவல் கேட்டம்மா. அவருக்கு வந்து பிற்கால வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்குது. அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்கும் பொழுது 25% மட்டுமே அவருக்கு பலன் கொடுக்குமே தவிர 100% பலன் தராது. என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னீங்கம்மா? லேண்ட் பிசினஸ் தான் சார் செய்றாங்க. லேண்டில் என்னம்மா, ப்ரொமோட்டர்ஸ் மாதிரியா இல்லை? இல்ல, லேண்ட் விற்கிறது, சேல்ஸ் பண்ணி கொடுக்கறதா சார். என்ன படிச்சிருக்காருமா? படிச்சது 9வது தான் சார் படிச்சேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா? நானும் ஹவுஸ் ஒய்ஃப் சார். உங்களுக்கு பசங்க எத்தனை பேர்? ஒரு பொண்ணு இருக்காங்க, ஒரு பையன். பொண்ணோட ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போயிருக்காங்க. பொண்ணோட பிறந்த தேதி மட்டும் சொல்லுங்க, பையனோட பிறந்த தேதி மட்டும் சொல்லுங்க. பொண்ணோட பிறந்த தேதி 25/3. இல்ல தேதி மட்டும் சொல்லுங்க, பிறந்த தேதி மட்டும் சொல்லுங்க. பிறந்த நேரம் 25 சார். 25. என்ன நேரம்? நேரம் வந்து காலையில 6:30 மணி. 6:30 மணிக்கு. சூரியன் உதயம் ஆயிடுச்சா? சரி, ரைட். அடுத்தது பையனுடைய பிறந்த தேதி, நேரம் சொல்லுங்க. பையன் வந்து ஜனவரி 15 சார். மதியம் 2:30 மணிக்கு பிறந்திருக்கான். சரி, ரைட். 2 பேருடைய பிறந்த தேதியும் ரொம்ப சிறப்பா இருக்கு. இவருடைய பேர் மணிமாறன் சொன்னீங்க. செந்தில் குமார்னு கூப்பிடுறாங்களா? இவருடைய கூப்பிடுறதே கிடையாது சார். என்னன்னு கூப்பிடுறாங்க? செந்தில் குமார் தான். சர்டிபிகேட்ஸ்ல என்னமா இருக்கு? சர்டிபிகேட் எல்லாமே செந்தில். மணிமாறன் எதுவுமே வரல. ஆனா ஜாதகத்துல பெயர் மணிமாறன் வச்சிருக்கு. சிம்ம ராசி, மக நட்சத்திரம் இல்லையா? சரி, ரைட்டுமா. செந்தில் குமார்னா பிறந்த அந்த பெயர் எண்கள் வந்து 41 அப்படின்னு வரும். பட் அதுல இருந்து அவரோட நட்சத்திர எழுத்து அந்த மணிமாறன் பேர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பேருக்கு தான் நம்ம கொண்டுட்டு போகணும். ஸோ அதில் செந்தில சேர்த்து சில விஷயங்களை கன்சிடர் பண்ணி அவருக்கு சரியான பெயராக அந்த மணிமாறன்றதுலே வாங்கிக்கோங்க. அப்போ தான் சிறப்பாக இருக்கும். ஏன்னா சிம்மராசி மக நட்சத்திரம்னா சிங்கம் போல் வாழக்கூடியவர்கள். அவர்களுக்கு நம்ம வேறு எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்தில் கண்டிப்பாக ஆரம்பிக்கக்கூடாது. அவரோட லைஃப் எல்லாமே டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும். வணக்கம், வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி எண்கணிதம் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பாக மக்கள் அன்றாடம் வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு இந்த எண்கணிதம் தீர்வு கொடுக்குமா? இந்த மாதிரி நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. எண்கணிதம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு எண்கணித நிபுணர் திரு சாய்ராம் துலாதர்ஷன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், மக்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அன்றாடம் எல்லாரும் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லைங்களா? இந்த பிரச்சனைகள் எல்லாத்திற்கும் ஒட்டுமொத்த தீர்வை இந்த எண்கணிதம் கொடுக்குமா? கண்டிப்பா. இப்போ தலைமுடி எடுத்துக்கோமே, ஹேர் ஃபால். ஸோ 8ஆம் தேதியோ 8வது மாதமோ கூட்டுத்தொகை 8ஆகவோ வந்தால் நம்மளை அறியாமலே முடி கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ முடின்றது ஆயில் அப்ளை பண்ணால் சேஃபாக இருந்துக்கலாம், அழுக்குப்படாமல் இருந்தால் நல்லபடியாக வளரும், கருமையாக இருக்கும், கொட்டாதுன்றது நமக்கு தெரியும். பட் நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடியாது, கட்டுப்படுத்தவும் முடியாது. ஸோ 8ஆம் தேதியில் இருக்கிறவங்களுக்கு தான் இப்படியா அப்படின்னா, 6ஆம் தேதியில் பிறந்து 2ஆம் எண்களில் அவருடைய பெயர் அமைந்தால் இதே அம்சம் அவர்களுக்கும் வந்துடும், இதே நிலை அவர்களுக்கும் ஏற்படும். ஸோ 3ஆம் தேதியில் பிறந்து 7ஆம் எண்களில் பெயர். அப்போ எந்த தேதியில் பிறந்திருந்தாலும்
அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்னு தெளிவாக தெரியும். அதற்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிறந்த தேதின்றது ஜாதகம் மாதிரி. அந்த ஜாதகத்துக்கு சரியான ஒரு பூஸ்ட் கொடுக்கக்கூடிய, ஒரு பவர் கொடுக்கக்கூடிய எண்களில் பெயர் அமைஞ்சிருக்கா அப்படின்றத தான் பார்க்கணும். ஸோ அதை சரி பண்ணும் பொழுது எல்லாமே நமக்கு அருமையாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிரும். பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? உங்க பெயர் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க, இனிஷியலோட. டேட் ஆஃப் பர்த்? 19/4/1993. பிறந்த நேரம்? 10:40. ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேடம் சொல்லுங்க சார். சார் வணக்கம், சொல்லுங்கள், லைனில் இருக்கீங்க. உங்கள் பிறந்த வருடம் சொல்லுங்கள். 1993. 93. ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க? 10th படிச்சிருக்கீங்க. உங்களுடைய கேள்வி கேளுங்க. சார் வேலை எதுவும் ஒழுங்கா அமையல. சரி, என்ன ராசி நட்சத்திரம் நீங்கள்? சார் மீனம் ராசி, உத்திராடம். ரைட், உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அருமையாக இருக்குது. எண்கணித ரீதியாக உங்களுடைய பிறந்த தேதியும் அற்புதமாக இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு காரிலேட் ஆகிருக்கும். உங்களுடைய பெயர் எண்களும் சரி, உங்களுடைய பெயரும் நல்ல வைப்ரேஷனில் இல்லை. பொதுவாக 4வது மாதத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு என்ன யோகம் இருக்குன்னா, அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அந்த அவர்களுக்கு தகுதிக்கு மீறிய ஒரு வேலை கிடைக்கும். மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரியை விட இவர்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ இந்த நிலைமையில் இந்த யோகத்துக்கு நீங்கள் இருந்தும் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ற பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்காமல் விட்டுட்டீங்க, முயற்சியும் எடுக்காமல் விட்டுட்டீங்க. 3 மாதங்கள் இந்த வேலை சம்பந்தமான விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா 4வது மாதம் உங்களை நல்ல ஒரு வேலையில் அமர்த்த வேண்டியது இறைவனுடைய பொறுப்பு. முயற்சி நீங்கள் எடுக்கணும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேம், என் பேர் சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேம் என் பேர் சிவ கணபதி மேம். சிவ கணபதி. ஓகே சார், உங்களுக்காக தான் நீ கேட்க போறீங்களா? ஆமாம் மேம். ஆமாம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 19/6/1966. பிறந்த நேரம்? மாலை 4:15 மேம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? தொழில் ஏதாவது சிறப்பான முறையில் அமையுமான்னு கேட்கணும். ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம் சார். சாய்ராம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் சார். என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்க சார் இப்போ? நான் இப்போ ஒரு சர்வீஸில் இருக்கேன் சார். சூப்பர். ஆட்டோமொபைல் சர்வீஸில். ஓகே, ஃபைன். தொழில் உங்களுக்கு அமையணுமா? ஆமாம் சார். சிறப்பான 30வது வயதிலிருந்து 27வது வயதிலிருந்தே இந்த எண்ணங்கள் இருக்கும். பட் அதற்கான ஒரு வழிமுறைகள் தெளிவாக முடிவெடுக்க முடியாதபடி இருக்கும். என்ன பிரச்சனைனா, உங்களுடைய எண்கணித முறை என்ன சொல்லுது அப்படின்னா, படித்திருந்தால் மிகப்பெரிய IAS IPS அதிகாரியாகவோ, ஒரு ஜட்ஜாகவோ, அல்லது ஒரு பொலிட்டீஷியனாகவோ, பெரிய பிஸ்னஸ் மேனாகவோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 விஷயங்கள் உங்களை சுற்றி வரும். ஸோ இந்த 5 விஷயங்கள்லேயும் உங்களுக்கு நாட்டம் இருக்கும். பட் எந்த ஒரு லைன்லேயும் உங்களை இழுத்துட்டு போயிட்டு சரியான முறை பிரகாரம் அமர்த்தலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெயர் எண்கள் டீவியேஷன் பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஒரு சூட்சும நம்பர் சொல்கிறேன், அந்த சூட்சும நம்பரை கடவுளாக நினச்சி தினமும் கண்ணில் ஒத்திக்கோங்க. 3 செட்டு ஒரு செட் பூஜை அறையில் வச்சுக்கோங்க, ஒரு செட் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. 10 நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனையை வேறு ஒரு சாதாரண மனிதர்கிட்ட கூட நீங்கள் பகிர்ந்துக்க முடியாத நிலை உங்களுக்கு ஏற்படும். 32. வணக்கம், வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். எண் கணிதத்துல இதுவரைக்கும் சொல்லப்படாத சூட்சமங்கள் எங்களுக்காக ஏதாவது சொல்லுங்க சார். சூட்சமங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒவ்வொரு பிறந்த தேதியிலும் எந்த வயதிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை மேலோங்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகசியம் இருக்குது. ஸோ அதற்கு முன்னதாக நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாலும், வீடு சரியான முறை பிரகாரம் அமைச்சிருந்தாலும் சரி, திருமணம் நல்ல பொருத்தமான பெண்மணியை நம்ம மனம் முடிஞ்சாலும் சரி, அதில் ஒரு சிக்கல் இருக்கும். ஸோ இப்போ இதில் எண்கணிதத்தினுடைய சூட்சமம் அப்படின்னும் போது ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு சக்தி இருக்கும், ஒரு கடவுள் இருக்கும். அந்த சக்தியையும் அந்த கடவுளையும் ஒன்று சேர்த்து ஒருநிலைப்படுத்தி 10 நாட்கள் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணும் பொழுது
அவர்களுடைய பவர் அவர்களுக்கே தெரியும். உதாரணத்துக்கு கோபப்படணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்லுவாங்க, தேவையில்லாமல் கோபப்படுறாருன்னு சொல்லுவாங்க. அப்போ 2 விதமாக மாற்றி சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ அங்கே பிரச்சனைன்றது கோபப்பட்டால் மட்டுமே அது தீர்க்கப்படும். ஸோ அந்த மாதிரி 8ஆம் தேதி 7ஆம் தேதியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்களை அறியாமலே வந்து டென்ஷன் வரும். ஏன் அந்த விஷயங்கள் வருதுன்னா, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் பொறுப்பாகவும் நல்ல முறையில் வாழ்க்கை வாழணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இந்த மாதிரி குணங்களை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வெளியில் சொல்லுவாங்களே தவிர உண்மையிலே அவர்களுக்கு வந்து கோபப்படணுன்ற எண்ணங்கள் அவர்களுக்கு சூட்சமமாக வச்சுப்பாங்க. வெளியில் இருக்க மனிதர்கள்ட்ட அதை காமிச்சுப்பாங்க. மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? செல்வி, மயிலாப்பூர்ல இருந்து பேசுறேன். செல்விமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் டாக்டருக்காக கேட்கணும். அவங்களுடைய பெயர் வித் இனிஷியல் சொல்லுங்க. ராதிகா, எச் ராதிகா. டேட் ஆஃப் பர்த்? 31/12/1993. பிறந்த நேரம்? 1:10 AM. ஓகே செல்விமா, ராதிகாக்காக என்ன கேட்கணும் இன்னைக்கு? வேலை எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. 1 வருஷமா MBA முடிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கா. திருமண தடையா வந்துட்டு இருக்கு. சர்ப்பதோஷம் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன பண்ணணும்னு தெரியல. ஓகேம்மா சார், இதற்கான தீர்வு இப்ப சொல்வாரு, கேட்கலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம்மா. ஓம் ஸ்ரீ சாய்ராம் சார். வணக்கம் சார். வருஷம் மட்டும் சொல்லுங்கம்மா. 31/12/1993. 93ங்களா? 1:10 AM. ஓகே ஓகே. என்ன ராசி நட்சத்திரம்மா? பூச நட்சத்திரம், கடகராசி, துலாம் லக்னம் சார். 19/24. ஓகேம்மா. லைஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுமா, அது வந்து நம்மளால் தடுக்க முடியாது. 33 வயதுக்கு மேலே எல்லாமே சரியாயிடும். இவர்களுடைய பெயர் எண்களை 1ஆம் எண்ணில் வர மாதிரி நீங்கள் அமைச்சிக்கணும். அப்போ தான் லைஃப் வந்து ஸ்பீடப் ஆகும். 2வது, நீங்கள் சொன்னீங்க இல்லையா தோஷம், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஜோதிடர்களாக விட்டுட்டாலும் நீங்கள் விட மாட்டீங்க. தோஷத்தை நான் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு 10 நபர்களை சந்திச்சிருவீங்க. அந்த நிலை வேண்டாம். அவர்களுக்கு தோஷம்னு கடவுள் சொல்லிட்ட பிறகு அதை எப்படி நிவர்த்தி பண்ணணும்னு கடவுளுக்கு தெரியும். நீங்கள் செய்ய வேண்டியது அவர்களுடைய பெயரை 1ஆம் எண்ணில் வர மாதிரி அமைச்சிட்டா, அந்த 1ஆம் எண் அப்படின்றது என்னன்னா தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய எண்கள். நீங்கள் எந்த தோஷம் வேணாலும் இருக்கலாம். இப்போ கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம வணங்குறோம், எனக்கு வந்து குழந்தை வேணும்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஸோ கேட்ட உடனே அந்த சன்னிதானத்திலேயோ இல்லை 10 நாள்லேயோ நமக்கு குழந்தை வந்துடுதா? கிடையாது. அந்தந்த பிறந்த தேதிக்கு எந்த எண்களில் பெயர் அமைஞ்சா குழந்தை பாக்கியம் உருவாகுமோ அப்பேற்பட்ட டாக்டர்கிட்ட கொண்டு போய் விடும். அந்த டாக்டர்னுடைய பெயரை கூட்டி பார்த்தால் இந்த பெண்ணுக்கு வைக்க வேண்டிய பெயர் எண்கள் அங்கே பொருந்தி இருக்கும். ஸோ கடவுள் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கேட்குற விஷயங்களை உடனடியாக உங்களுக்கு அப்படியே கொடுத்துடாம இந்த எண்கணிதம் மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது நீங்கள் ஒவ்வொரு நேமும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. என் பேர் கமலா, நான் பவர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணும் மேடம். அவருடைய பெயர் வித் இனிஷியல் சொல்லுங்க. அவர் பேர் பிரகாஷ், எஸ் பிரகாஷ். டேட் ஆஃப் பர்த்? 18/3/1995. பிறந்த நேரம்? வெள்ளிக்கிழமை நைட்டு 1:25 மேடம். ஓகே, என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு உங்க மகனுக்காக? பையனுக்காக எப்படி இருக்கும்னு கேட்கலான்னு மேடம். ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்டா இருக்கான்னு கேட்கலான்னு மேடம். ஓகேம்மா சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம்மா. சொல்லுங்க சார். கடுமையான சனி பகவானுடைய தோஷத்தில் அவர் பிறந்திருக்காரு. நம்ம எவ்வளோ விஷயங்கள் அவர் முன்னாடி உட்கார்ந்து அட்வைஸ் பண்ணாலும் அதை காதில் வாங்கிக்கக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. ஆமாம் சார். ஸோ என்னன்னா அவர் என்ன பண்ண முடியும், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டபர்னாக அப்படியே நிற்பார், தூண் மாதிரி நிற்பார். ஆமாம் சார். எவ்வளோ கோயிலுக்கெல்லாம் போங்கன்னு சொல்லிட்டு போகவே மாட்டேங்கிறான் சார். இல்லைம்மா, நம்ம இன்னொரு மனிதருக்கு வந்து எதையுமே சொல்லக்கூடாது வாழ்க்கையில். அவராக வந்து வெளியில் வர மாதிரி தான் நம்ம விஷயங்கள் செய்யணும். அப்போ உங்கள் குழந்தை நல்லா இருக்கணும்னா கடவுள் இருக்காரு, சாஸ்திரம் இருக்காரு, நம்புறீங்களா? சார், நான் நம்புறேன் சார். அப்போ அவர் வந்து போயிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு தான் அந்த விஷயங்களை கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. அவருக்காக நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. அதுக்கு அடுத்தது சாஸ்திர ரீதியாக நியூமராலஜியில் அவருக்கு கரெக்ஷன் கொடுத்துக்கோங்க. அவர் இருக்கக்கூடிய இடங்கள், படுத்து உறங்கக்கூடிய இடம், சாதாரணமான வெராண்டாலெல்லாம் படுத்து தூங்க விடாத சரியான ஒரு அறையில் வந்து வடமேற்கு மூலையில் அவரை படுக்க சொல்லுங்கள். அவருடைய உடல்நிலை சரியாக இருக்கும், உத்தியோகமும் சீக்கிரம் கிடைக்கும். ஸோ எல்லாமே நல்லா இருக்கும், பயப்படாதீங்கம்மா. அழைப்பிற்கு நன்றி.
சார் இது வந்து ஆடி மாதம் இல்லையா, ஒரு ஆன்மீக தகவலாக ஆடி மாதத்துல ஒவ்வொருவரும் நிச்சயம் போக வேண்டிய ஸ்தலம் எது, செய்ய வேண்டிய வழிபாடு எது? ஸோ ஆடி மாதம் சொல்லிட்டாவே இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு எல்லாமே உள்ளே நுழைஞ்சிருவாங்க. இருக்கக்கூடிய வேப்பமரம் எல்லாமே வந்து நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துரும். எல்லா கோயிலுக்கும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஸ்தலங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டு வாங்க. அடுத்தபடியாக மன்னார்குடி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருக்கன்குடின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலத்தில் மாரியம்மன் அந்த கருவறையில் வந்து சிங்க வாகனத்துக்கு பதிலாக நந்தி பகவான் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்தலத்தில் மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு நீரை வந்து நம்ம எடுத்து முகம் கழுவினால், மனதார வேண்டிக்கிட்டால், கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பார்வை பிரச்சனைகள், கண்ணில் வளரக்கூடிய புரை, கண்ணில் வந்து டாக்டர் கைவிடப்பட்ட ஒரு நிலை, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, எத்தனை கன்சல்டன்சி நம்ம வந்து இதுக்காக எடுத்துக்கிட்டாலும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் சரி பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருந்தாலும் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக கண் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாயிடும். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். எண்கணிதம் குறித்த நிறைய விளக்கங்கள், அற்புதமான ஆன்மீக தகவல், எண்கணிதத்துல சொல்லப்படாத சூட்சமங்கள், நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள்னு நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். மிக்க நன்றி. மிக்க நன்றிமா. இவ்வளவு நேரம் நம்ம எண்கணிதம் குறித்த தெளிவான விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு வலம் வாஸ்து திரு ஆதியருள் அசோகன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி, எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த குருவான தந்தையை வணங்கி, அனைத்து குருமார்களிடையிலையும் வணங்கி, தமிழ் வாழ்க, தமிழ் இனம் வாழ்க, நாம் எல்லோரும் வாழ்க வளமுடன். சார், வடக்கு மற்றும் கிழக்குல இருக்கக்கூடிய வீடுகளின் ஈசானியம் வந்து சில அடிகள், ஒரு 5லேருந்து 6 அடி நீளமா இருக்குன்னு வச்சுப்போமே, அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து கேட்டு போடலாமா, இல்ல கேட் அந்த வீட்டுக்கெல்லாம் எப்படி சார் போடணும்? அதாவதுங்க ஒரு அருமையான கேள்விங்க. அதாவது ஈசானிய வளர்ந்த மனை சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த தவறு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஈசானியம் வளர்ந்தால் பத்தாது, வீட்டினுடைய கதவை ஸ்கொயராக கரெக்டாக அமைச்சிட்டு காம்பவுண்டினுடைய சுவர் கட்டும் பொழுது நிறைய பேர் தவறு செய்துறாங்க. ஈசானிய வளர்ச்சி நன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராசிங் அக்னி மூலையிலேருந்து ஈசானி மூலை வரைக்கும், கிழக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, வடக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, வடக்கு பார்த்த வீட்டில் வாயு மூலையிலேருந்து ஈசானி மூலை வரைக்கும் இந்த சுவர்கள் வந்து நீளமாக கட்டும் பொழுது ஒரு 5 அடி ஈசானி மூலை வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அப்படியே வளர்ந்த மாதிரியே கிராசிங்காக கட்டிட்டு வரக்கூடாதுங்க. கிராசிங்காக கட்டிட்டு வரப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேட்டு வந்து கண்டிப்பாக கிழக்கு பார்த்த வீட்டுக்கு, அந்த வீடு வந்து கிழக்கு பார்த்து இருந்தால், கரெக்டான திசை காட்டும் கருவிக்கு கிழக்காக இருந்து கேட்டு வந்து அப்புறம் கண்டிப்பாக அக்னி மூலை பார்க்க ஆரம்பிச்சுக்குங்க. அதனால் என்ன ஆகுங்க, நல்ல வீடு வாஸ்துப்படி இருக்குது. நிறைய பேர் வந்து செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வாஸ்து பார்த்து தான் கட்டினீங்க சார், எங்களுக்கு நல்லதே இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூப்பிட்றப்போ, நம்ம போகிறப்போ நாம் பார்க்குறது வெளிப்புறம், உள்புறம் அப்படிங்கிறது அப்புறம் தான். அவர் முதல் வந்து அவுட்டில் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத மெயினாக பார்ப்பேங்க. மெயின் வாஸ்து வந்து சூரிய பகவான் பார்க்குற மாதிரி பார்க்கணுன்னு நான் நிறைய தடவை சொல்லிகிட்டு இருக்கிறேங்க. அதாவது சூரியன் பார்க்குற மாதிரி பார்க்கும்பொழுது தான் நம்மளுக்கு அதில் குறை நிறைகள் கண்டுபிடிக்க முடியும். அதாவது நம்ம வாட்டில் வீட்டை சுற்றி பார்த்தோம்னா தெரியாது. வீட்டினுடைய டாப் மோஸ்ட் லெவலில் மேலே நின்று பார்க்குறது ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த முன்னாடி வரக்கூடிய சுவர் கிராஸாக வரும் பொழுது அந்த கேட் ஆகப்பட்டது அக்னி மூலையை வந்து ஒரு 10 டிகிரி 15 டிகிரி பார்க்க ஆரம்பிச்சுக்குங்க. அப்புறம் வாஸ்துப்படி தான் கட்டணும், நம்ம நல்லா தானே பண்ணணும், எல்லாமே நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் தவறுகள் நடக்கும், விபத்து நடக்கும், தீபத்து, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நடக்கிறக்க ஆரம்பிச்சுக்குங்க. அக்னியினுடைய தவறான விஷயங்கள் என்னென்ன இருக்கிறதோ திருடும் கூட போகுங்க. அந்த மாதிரி கூட நடக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கிறது. வடக்கு பார்த்த வீட்டில் பெண்கள் என்ன ஆகுங்க, கண்டிப்பாக உடல்நிலை சரியில்லாமல் போயிடும். வீடு நம்ம பால் காய்ச்சி வந்ததுலேருந்து பாவம் சரியில்லைங்க, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டினுடைய கதவு கேட் வந்து
தவறாக இருக்கிறது. எங்கேயா இருந்தாலும் நம்ம வந்து மூஞ்சி பார்த்து இப்போ வண்டி டிரைவ் பண்ணுறோன்னா ரோட்டை பார்த்து பண்ணணும். அந்த மாதிரி எதையும் செய்து கொண்டு இருக்கிறோமோ அதில் சிறப்பாக செய்ய வேண்டும். அதை வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வீட்டினுடைய முகப்பு சரியில்லை என்றால் கண்டிப்பாக அனைத்துமே தவறாக நடக்கும். அதை சரி செய்யும்படி கட்ட வேண்டும். அதை கேட்டை வந்து கண்டிப்பாக உள்ள, அதாவது 5 அடி இழுத்துருக்கா, அதை வந்து கிழக்கினுடைய கதவு எப்படி இருக்கிறதோ அதுக்கு நேர்கோட்டில் கரெக்டாக உள் வாங்கி வச்சுங்க. ஈசானியத்தை வளர்த்தி கட்டிக்கலாம். அப்படி கட்டும்போது மிகச்சிறப்பான வெற்றி அடிக்கும். பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், திருவண்ணாமலேருந்து உலகநாதன் பேசுறேன். உலகநாதன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வணக்கம் சார். கேள்வி கேளுங்க சார். வீடு வந்து எங்க தலைவாசல் வந்து வடக்க பக்கமா இருக்கு சார். ஓகே. சைடு போர்ஷன் இருக்கு, அது வந்து கிழக்க பார்த்த மாதிரி இருக்கு வாசகால. எல்லாம் யாருக்கு பார்த்தாலும் உடம்பு சரியில்லாத சூழ்நிலையா தான் இருக்கு. திருமணமும் சரியா அமைய மாட்டேங்குது. அப்படியே அமைஞ்ச திருமணமும் வந்து சரியா வாழ்க்கை சரியா இல்லைங்க சார். உங்களுக்கு ஒரு நாள் ஒரு கேள்வி பதிலுங்கிறது எல்லாமே இது வாழ்நாளுங்க. அதனால் வந்து வடக்கு வாசலில் நீங்கள் கிழக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிறீங்க, அது நல்லது தான். இருந்தாலும் வடக்கு, அதாவது முகப்பு இருக்கிற பக்கம் மூஞ்சி தெரியணுங்க. அதாவது ரோடு பேஸில் கண்டிப்பாக உங்களுடைய வாயில், அதாவது எந்த ஒரு திசையை பார்த்துருந்தாலும் சரிங்க, முகப்பில் வாயில் அமைக்க வேண்டும். அவங்களுக்கு தான் 100% ரிசல்ட் கிடைக்குங்க. அதாவது இந்த சைடில் கட்டுறது அப்படிங்கிறப்ப வந்துங்க, இந்த ரெண்டுக்கு விடுறவங்களாம் வந்து ஒரு 5 வீடு கட்டி விட்டுருங்க, வாடகைக்கு வீடு கட்டி விட்டுருக்கிற அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி சைடில் வழி விட்டு மேலே படிக்கட்டு போட்டுருவாங்க. இந்த மாதிரி கட்டும் பொழுது ரோட்டை வீடு பார்க்காததே வந்து ஒரு தவறுங்க. அதுலேயே 10-20 மார்க் மைனஸ் ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு ஒரு கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுக்கிறீங்க, வடக்கில் கதவு இல்லாதது ஒரு மைனஸ் பாயிண்ட். உங்களுக்கு வந்து திருமண தடை நடக்குதுன்னா கண்டிப்பாக வட கிழக்கு ஈசானி மூலையில், ஜனனத்துக்கு ஈசானியம்னு சொல்லுவாங்க. மேரேஜ் ஆனால் குழந்தையை தள்ளி போகிறது, மேரேஜ் ஆகிறத தள்ளி போகிறது, இந்த மாதிரி சுபகாரியங்கள் அனைத்துமே தடைப்படுவதற்கு ஈசானியுமே காரணம். ஈசானி மூலையில் உங்களுதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து வாஸ்து ஒரு முறை பார்த்து ரெடி பண்ணிக்கிங்க. ஏன்னா வாழ்க்கையில் வந்து திருமணம் தள்ளி போகுது, இது நடக்கலை, உடம்புக்கு சரியில்லை, ஒரே பிரச்சனை மேல் பிரச்சனை. அதாவது வந்து யாருக்கு வருதுன்னே சொல்ல முடியாது. குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே சம பங்காக பிரித்து கொடுத்துருங்க. அப்படி எல்லாருமே ப்ராப்ளத்தில் இருக்கும்போது எதுவுமே நன்மை நடக்காது. ஆகவே மிகச்சிறப்பாக நீங்கள் வாஸ்து பார்த்து ரெடி பண்ணிக்கிங்க, நன்மை நடக்கும். வடக்கில் கண்டிப்பாக ஒரு ஈசானி மூலையில் வாயில் வைங்க. ரோடு பேஸில் கண்டிப்பாக முன்னாடி இருக்கிற வீட்டுக்கு தலைவாயில் கண்டிப்பாக தெரிய வேண்டும். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் ராதா, சொல்லுங்க சார், கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஹலோ சார். வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. சொல்லுங்க சார். என் பேர் பையன் பேர் வந்து மணிமா. சரிங்க. இப்ப வீடு வந்து ஏற்கனவே தீட்டி வீட்டுக்கு டமால் பண்ணிட்டு பில்டிங் கட்டாங்க. அது மேற்கு தான் தெரு வருது. சரிங்க. அது மேற்கு பார்த்து கட்டினா மணிமாறனுக்கு ராசியா? அதாவதுங்க அருமையான கேள்விங்க. மணிமாறன், நான் இந்த இடத்துல இன்னொரு பேர் வைக்கிறேங்க. அதாவது ஜேம்ஸு, இன்னொரு காதர் இப்ராஹிம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் ஜென்மதத்தில் இருக்கிறவங்களை வச்சுக்கலாம். உலகத்தில் பிறந்தவங்க அத்தனை பேர்த்துக்குமே வந்துங்க பூமி எந்த பாதகம் பண்ணாது, நன்மையே செய்வதற்கு ரெடியாக உள்ளது. அதை வந்து டியூன் பண்ணுற விதத்தில் தான் பண்ணணும். மேற்கு பார்த்த சைட்டு வாங்கலாம், அதில் உச்சவாசல் மேற்கில் மெயின் கேட் வச்சிங்கன்னா பின்னாடி கிழக்கில் கண்டிப்பாக ஒரு கேட் வச்சுக்கோங்க. கிழக்கு கதவு கண்டிப்பாக ஈசானி மூலையில் வைக்கிறப்போ மேற்கில் இருக்கிற ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துரும். அந்த வீட்டில் வடக்கு திசை தான் நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். அந்த இடத்தினுடைய திசைகளுடைய தசைகள். ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, அந்த வீட்டுக்கு எது ஸ்தான பலம் முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். ரோடுகள் வந்து எப்படி வேணாலும் போகுங்க. இப்போ நான் சொன்ன 3 பேர்கள் 3 மதத்தை சம்பந்தப்பட்டது. மணிமாறனுக்கு மட்டும் கேட்கப்பட்ட கேள்வி அல்ல, இது பொதுவாக மனிதர்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளாக வைத்துக்கொள்ளலாம். அந்த இடத்த வந்து சரியாக வைத்து சரியாக பயன்படுத்தும் பொழுது மிகச்சிறந்த வெற்றி கிடைக்கும். மேற்கு வாசல் கண்டிப்பாக கட்டலாங்க. எந்த ஜாதி மதமாக இருந்தாலும் சரி, தவறு கிடையாதுங்க. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். வீட்டுக்கு பக்கத்துலயோ இல்ல வீட்டு கேட்ல இருந்து வெளியிலயோ இந்த புளிய மரம் இருக்கிறது நல்லதா சார்? ஏன்னா ஜென்ரலா புளிய மரம் அப்படின்னாலே பலருக்கும் வந்து பயம் இருக்கும் இல்லையா? ஆமாங்க, அதுல பேய் இருக்குங்க சார். நிறைய பேய் படம் வந்துட்டுங்களா, எல்லாம் பயந்துட்டீங்க. அதான் அது காரணம் இல்லைங்க. அந்த காலத்துலேருந்து ரோடுகள் சாலைகள், அந்த நீங்கள் அசோக சக்கரவர்த்தி அமைச்ச காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரோட்டின் சாலைகளில் புளிய மரம் அமைத்தார். அதுதான் வளரும், விட்டுட்டா தானாக வளர்ந்து நிற்கிறது. அதான் இப்போ வந்து லேட்டஸ்ட்டு இன்னொரு மரம் வந்திருக்கு, வாதநாராயண மரம். இந்த மாதிரி மரங்களெல்லாம் நிறைய வளர்த்துறாங்க. இருந்தாலும் அந்த புளிய மரம் வந்து நம்மளுக்கு புளியும் கொடுக்குது, ஒரு யூஸாக இருக்கும் அப்படின்னு. அதில் என்னென்ன கேட்டிங்கன்னா நன்மை தீமை அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு மனிதர்களுக்கு இப்போ டெக்னாலஜி கண்டுபிடிச்ச விஷயத்தை வச்சு பார்க்குறப்போ புளிய மரம் வீட்டிலேருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா புளிய மரத்துக்கு கீழே நின்னா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ஆக்சிஜன் அதை எடுத்துக்குது. மீதி மரமெல்லாம் ஆக்சிஜன் வெளியிடுது. அரச மரத்துக்கு கீழே போய் நின்னீங்கன்னா, வேப்ப மரத்துக்கு கீழே நின்னீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி வரும்.
இது எனர்ஜி லெஸ் தென் ஆகுது. எனர்ஜி நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கிறவங்க, இப்போ ஒரு இள வயதில் இருக்கிறவங்கலாம் ஒரு 40-45 வயசு 50 வயசில் இருக்கிறவங்களாம் போனால் ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் வயசானவங்களோ அல்லது சின்ன குழந்தைகள் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க போய் நின்னாங்கன்னா அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையினால அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். புளிய மரம் வேறு ஒன்றும் தொந்தரவு பண்ணாது, பட் அதனால் பிரச்சனை இல்லை. தெற்கிலே மேற்கிலே இருக்கலாம். அதை உடல்நிலை வலிவாக உள்ளவர்கள் வீட்டில் வச்சுக்கலாம். அதாவது ஆஸ்துமா, இந்த மூச்சு கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக அந்த மரத்தை எடுத்துறது நல்லது. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், நான் ஈரோட்ல இருந்து சூதுபுரமணியம் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். சார், இப்போ எனது தோட்டம் ஒன்று இருக்குதுங்க, அதை வந்து சேல் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா அது வந்து தென்மேற்கு மூலையில வந்து கிணறு இருக்குது, அது ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படிங்க? தோட்டத்தை சேல் பண்ண போறீங்க, அது எந்த மூலையில் இருந்தால் என்ன வித்துருங்களேன். இல்ல, அது வாங்க வரவங்க வந்து அந்த கிணறு அந்த இடத்துல இருக்கிறது சரியில்லை, அதை மாத்தணும், அப்பதான் விற்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பொய்ங்க. அதாவது வந்து தோட்டத்தில் எங்கே இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதனுடைய மோட்டார் பம்ப் செட் வைக்கிறது, அதனுடைய அமைப்புகளை கட் பண்ணால் போதும். அதாவது பூமியில் வந்துங்க ஒரு வளர்ச்சி, ஒரு என்ன ஒரு விஷயமா பூமியில் ஒரு கட்டிடம் இருந்தால் தான் பேசணும். அதாவது தோட்டம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வெறும் மண் மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல குபேர மூலை, நெருதி மூலையிலேயே நீங்கள் வந்து இருக்குது கிணறு இருக்குன்னா, அப்போது நெருதி மூலையில் கிணறு இருந்தால் கிணறு இருக்கலாம். கிணறு மூடினீங்கன்னா மறுபடியும் கிணறு வெட்டணும் அல்லது போர் போடணும். அதாவது தோட்டமாக யூஸ் பண்ணுறது மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக. அதனால் வந்து கிணத்தை மூட வேண்டியது இல்லைங்க. வீடு அதாவது விற்கணும், சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டினுடைய வாஸ்து அமைப்பு பார்த்துக்குங்க. அதில் ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் தான் இந்த மாதிரி லேட்டாக நடந்துகிட்ருக்கு. நம்ம உடல் நல்லா இருந்ததுன்னா நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகுங்க. அது போலவே கண்டிப்பாக வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. அது கிணறு எங்கே இருந்தாலும் தவறு கிடையாது. அதை வந்து பயிர் பண்ணுறோம் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணும்போது பழுது வேணால் வாஸ்து பார்த்து ரெடி பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக ரெடி பண்ண முடியும் நிச்சயமாக. அதனால் நீங்கள் கிணத்தெல்லாம் மூட வேண்டாங்க. விற்பனைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டினுடைய வாஸ்து கட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற காலகட்டத்தில் வேணுங்கிறது நடக்கும். இப்போ வாயு மூல பிரச்சனைகள் வீட்டில் இருக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த ஃபினான்சியல் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உட்காந்துருக்கிறீங்க. அதனால் வந்து உங்கள் வீட்டை வாஸ்து பார்த்து தெளிவு பண்ணிக்கங்க. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் தர்மபுரி மாவட்டத்துல பேசுறேன் மேடம். தர்மபுரியில இருந்து யார் சார் பேசுறீங்க? பழனிசாமி மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்வியை சற்று கேளுங்க. வணக்கங்க, வாழ்க வளமுடன். வீடு கிழக்கு பார்த்து கட்டி இருக்கு மேடம். பண பிரச்சனை நிறைய வருது மேடம். ஓகே சார், இதற்கான தீர்வு இப்ப கொடுப்பாரு, கேட்கலாம். எனக்கு கிழக்கில் காலி இடம் விட்டுருக்கிறீங்களா? சார் முன்னாடி தோட்டம் தான் சார் இருக்கு முன்னாடி. சரிங்க. மேற்கு பக்கம்லாம் காலி இடம் அதிகம் இல்லை சார். 3 அடி இடம் தான் சார் இருக்கு. கிழக்கு நிறைய காலி இடம் இருக்கு சார். உங்களுக்கு வீடு கட்டி எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க? என்ன பிரச்சனை? பண பிரச்சனை இருக்குது, எவ்வளவு வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆகுது சார். சரி சரிங்க. அதனால பண பிரச்சனை தான் சார். நிறைய பணம் இல்லாத ரொம்ப சிக்கலா இருக்கு சார். என்ன கடன் கீது நிறைய வாங்கிட்டீங்களா? ஆமா சார். ஆமா சார், 2011 கட்டணும் சார் வீடு. சரிங்க. அதனால பொண்ணுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது சார். 3 வருஷமா ட்ரை பண்றேன். இவ்வளவு நாள் நிகழ்ச்சி பார்க்குறீங்க, எல்லாம் தெளிவாக சொல்கிறீங்க, எல்லாம் கரெக்டு. உங்களுக்கு புரிகிற தன்மைக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சு வச்சுக்கிறீங்க, எல்லாமே கரெக்டு. வீடை ஏன் வாஸ்துப்படி கட்டுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணல? அதாவது முன்னாடி தோட்டம் இருக்குங்க சார், அப்படியே இருக்குங்கிறப்போ தோட்டத்தில் ஒரு பனை மரம், அதாவது தேவையில்லாத மரங்கள் இருந்தால் கூட அதனுடைய தீய விளைவுகள் வருங்க. அப்புறம் கிழக்கில் வந்து உயரமான மரங்கள் எது இருந்தாலும் இப்போ தாக்கும். அப்புறம் ரெண்டாவது உங்களுக்கு நல்லாவே வாஸ்து தெரியுது. நீங்கள் சொல்கிற விஷயம் நல்லா அடித்து தெளிவாக சொல்கிறீங்க. பொண்ணுக்கு படிப்பு, வேலை, அப்புறம் அதுபோக கடன் அத்தனையும் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. அதை வந்து சரி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடை வாஸ்து பார்த்து வாஸ்து முறைப்படி திருத்திக்கிங்கய்யா. மேற்கில் காலி இடம் இல்லை, கரெக்டாக காம்பவுண்ட் போட்டு 3 அடி தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. எவ்வளவு தெளிவாக இருக்கிறவர் ஏன் நீங்கள் ஒரு முறை பார்த்து சரி பண்ணிக்கிங்களே? அதாவது இது வாழ்க்கையே இதுதான், வாஸ்து தான். வாஸ்துப்படி இருந்தால் உங்களுக்கு ஸ்தான பலத்தை நல்லா பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கு. கிழக்கு பக்கத்தில் வந்து காலி இடம் ஜாஸ்தியாக விட்டுங்க, காம்பவுண்ட் போட்டு தெளிவாக பண்ணணும். காம்பவுண்ட் போடுன்னா உடனே உங்களுக்கு மனசில் பட்ட மாதிரிலாம் போட்டுறாதீங்க. ஈசானியத்தை வளர்த்தி போடுறேன் பாருங்கள், வாஸ்துப்படி தான் கட்டுறாங்க. நம்ம வாஸ்து பார்த்து நிறைய பேர் பார்த்துட்டாங்க சார், ஒன்றுமே ரெடி ஆகலை அப்படிங்கிறப்ப தான் நம்மளை கூப்பிட்டு பார்க்குறாங்க. அதை போய் ஃபைனலாக பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்குறேங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் தெளிவாக நல்லா தெரிஞ்சவங்களாக பார்த்து கூப்பிட்டு நல்லபடியாக பாருங்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பா பணம் ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கு. அது எந்த கோயில், எங்க இருக்கு? இந்த மாதிரி நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள்.
இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு வலம் வாஸ்து திரு ஆதியருள் அசோகன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், வீட்டுல தாழ்வாரம் இருக்கும் இல்லையா, அது வந்து எந்த திசையில வரலாம், எந்த திசையில கண்டிப்பா வரக்கூடாது வாஸ்து பிரகாரம்? அதாவது சில பேர் வந்து வீடை நல்லா கட்டிடுவாங்க, வாஸ்துப்படி கட்டிட்டீங்க, பின்னாடி கொல்லப்புறத்தில் நான் ஏதாவது பண்ணிக்கிறேன்ட்டு கிழக்கு பக்கத்தில் உங்களுக்கு ரெட்டக்கோ போட்டே கட்டிடுறாங்க. இப்போது நார்மலான வீடாக இருக்குங்க, பின்னாடி சைடு வந்து ஆடு மாடு கட்டணுங்க அப்படின்ட்டு கிராமப்புறத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம். அதாவது என்ன பண்ணிடுறாங்க, பின்னாடி சைடு அப்படியே வீட்டு ஓட்டின மாதிரி அப்படியே நேராக ஒரு செட்டு மாதிரி இறக்கிங்க. கிழக்கு பக்கம் மேலே இருக்கும், மேற்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி 3 அடி தான் இருக்கும். குமிஞ்சு கீழே போகிற மாதிரி உட்காந்துட்டும் கூட போகிறாங்க. புதுக்கோட்டை தஞ்சாவூர் அந்த பகுதியில் போனோம்னா வீட்டுக்குள்ளே போகிறதுனா அவங்க வீட்டுக்குள்ளே எப்படி போகிறாங்கன்னு கேட்டிங்க, கீழே உட்காந்து நகர்ந்து போகிறாங்க. நின்று நடந்தாலாம் போகவே முடியாது, அந்தளவுக்கு தான் வீடு கட்டுறாங்க. அந்த மாதிரி கட்டும்பொழுது மேற்கு பக்கத்தை வந்து ரொம்ப தாழ்வாரம் கொடுத்துட்டு கிழக்கில் ஹைட்டாக கொடுக்குறப்போ கண்ணில் பிரச்சனை வரும். சூரியனுடைய பிரச்சனையே வந்து கண்ணு தான், மெயின் வந்து பார்வை தான். முதல் பார்வை, அப்புறம் சூரியனோட கிடைக்கக்கூடிய அனைத்துமே தடங்கள் ஏற்படும். மேற்கில் வர்றப்போ அவங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகள் ஆண்களுக்கு பாதிக்கும்னு சொல்லி வைக்கிறேங்க. கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய தாழ்வாரம், கிழக்கு பக்கத்தில் தாழ்வாரம் தாழ்ந்து வந்தால் ஆண்கள் நல்லா இருப்பாங்க. இதுவுமே கரெக்டாக கட்டிட்டு பின்னாடி ஆடு மாடு தான் கட்டுறோம், சரி அப்படியே குழப்பம் அப்படியே இருந்துட்டு போதுன்னு அப்படியே நார்மலாக விட்டுறாங்க. அதனால் வந்து என்ன பிரச்சனைகள் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கண்ணில் ஆப்ரேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள், அதுபோக அவங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகள் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நோய்கள் நிறையா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆண்களை வந்து அந்த வீட்டில் ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ வடக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் தெற்கு பகுதியில் இந்த மாதிரி நிறையா பண்ணிடுறாங்க. தெற்கில் பண்ணுறப்போ அந்த வீட்டில் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு உரிய உடல்நிலை பாதிப்புகளும் அந்த வீட்டில் வருது. இதனால் இதையெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் முடிந்தவரை தாழ்வாரத்தை வந்து வீட்டோடு ஒட்டுன மாதிரி சேர்த்தி போட்டு நம்ம அது ஒன்று ஃபஸ்ட்டு வந்துங்க நார்மலாக கட்டுவாங்க. ஸோ நார்மலாக கட்டுறதை ஃபிக்ஸ்டாக பண்ணிடுவாங்க. அதனால் வரக்கூடிய விளைவுகளை தெரியாமல் அவங்க அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து மேற்கிலே தெற்கிலே முடிஞ்ச வரைக்கும் தாழ்வாரம் இருந்ததுன்னா, இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறப்பவே நீங்கள் வந்து பின்னாடி இருக்கிற தாழ்வாரத்தை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, மேற்கில் உயர்த்தி கிழக்கு பக்கம் தாழ்வார் வர மாதிரி பண்ணிக்கிங்க. மேற்கில் அந்த நம்மளுக்கு அந்த ரூம்பு வேணும், அந்த ஆடு மாடு கட்டணும், அந்த மாதிரி இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஏதாவது வேணும்னாலும் வீட்டை ஒட்டாமல் தனியாக ஒரு 4 காலை நிறுத்தி தனியாக அதுக்கு ஒரு செட்டு மாதிரி போட்டுக்குங்க. அதுவுமே வந்து இந்த மாதிரி ஓட்டு வீடுகளில் வந்து செட்டு போடும்போது ஒத்தட்டாப்பாக போடணும், ரெட்டக்கோப் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ரெட்டக்கோப் வந்து அந்த பெரிய ரெட்டக்கோப்பை குத்திடும். அப்போ அவங்களுக்கு அதனாலையும் பிரச்சனை ஏற்படும். அதனால் ஒத்தட்டாப்பாக போட்டு வடக்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ மழை நீர் விழுகிற மாதிரி தாழ்வாரம் இருக்கிற மாதிரி இறக்கி போடும்பொழுது மிகச்சிறந்த வெற்றி கிடைக்கும். மேற்கில் அந்த மாதிரி ஆடு மாடு கட்டினாலும் வீட்டினுடைய உயரத்தை விட அந்த ஆடு மாடு நிற்கிற இடம் வந்து உயரமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக மனசில் வச்சுக்கோங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தெற்கு பகுதி மேற்கு பகுதி உயரமாக இருக்கணும். வீட்டை விட பள்ளமாக இருந்தால் பரவாயில்ல அப்படியே போட்டலாம் அப்படின்னு போட்டுறாதீங்க, அதுவும் தவறை ஏற்படுத்த கொடுக்குது. அதனால் கேட்டு பண்ணுறது நல்லது, அல்லது இந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் தெளிவாக்கிங்க. வாழ்க வளமுடன். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் சென்னையில இருந்து பேசுறேமா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அதாவது நாங்க கல்பாக்கத்துல வீடு கட்டிட்டோம் சார். அது என்னன்னா தெற்கு பக்கத்துல வாசல் வச்சு லெட்டின் பாத்ரூம் கட்டிருக்கோம். 2 பெட்ரூம்லயும் அது கட்டினது. அது இல்லாம வந்து கிழக்கு பார்த்த வாசல் லெஃப்ட் ரைட்டு தென்னை மரம் இருக்கு. அது கட்டினதுல இருந்து ரொம்ப பிரச்சனை, எங்க வீட்டுக்காரருக்கு அடிபட்டுச்சு. அதே மாதிரி அக்னி மூலையில செப்டிக் டேங்க் இருக்கு, அது இருக்கலாமா? அம்மா, நீங்கள் சொன்ன அத்தனையுமே வாஸ்துக்கு எகென்ஸ்ட்மா. அதாவது அக்னி மூலை செப்டிக் டேங்க் இருந்தால் நான் என்ன சொல்லுவேங்க, அக்னி என்பது தீ வைக்கிற இடத்துல நீர் வைக்காதீங்க. நீரை பூமிக்கு கீழே வச்சிங்கன்னா ஆண்களுக்கு அதாவது கரெக்டாக துல்லியமாக சொல்ல முடியுங்க, ஹார்ட்டில் பிரச்சனை வருங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அக்னி வந்து நம்மளுடைய உடலில் இதயம் துடிப்பதற்கும் சாப்பிட்ட உணவை அத்தனை ஜீரணம் பண்ணுறதுக்கு பயன்படுவது அக்னி. கண் பார்வைக்கு அக்னி பயன்படுதுங்க. அதனால் வந்துங்க நிச்சயமாக இந்த பிரச்சனையில் கண்டிப்பாக வரும். ஹார்ட் அட்டாக் கண்டிப்பாக வருவதற்கு 100% வாய்ப்பு இருக்குதுங்க, அக்னி மூலையில் கிழக்கில் குழி இருந்ததுன்னா. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வாஸ்துவை தாண்டி நம்ம ஆராய்ச்சியில் நம்ம நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். யாருக்கு எந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். நீங்கள் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே அகென்ஸ்ட். கிழக்கில் இருக்கிற தென்னை மரத்தை வெட்டிடுங்க, அக்னி மூலையில் இருக்கிற செப்டிக் டேங்க் ஆகாது. அதாவது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு நல்ல வாஸ்துக்காரை பார்த்து ரெடி பண்ணிக்கிறது பெட்டர். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய பணத்தை சம்பாதிச்சிருவோம், அப்புறம் உயிரை காப்பாற்றுறதுக்கு வேண்டிய பயந்துட்டு உயிர் பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, யாருனாலே ஒன்றும் பண்ண முடியாது. எந்த டாக்டர் யார் என்ன சொன்னாலும் கேட்போம்.
ஒரு சின்ன குழந்தை இந்த பக்கம் போய் பாருங்க அப்படின்னா போய் பார்ப்போம். என்ன காரணம், அந்த அளவுக்கு நம்மளுக்கு மைண்ட் செட் மாறிடும். அதனால் வந்து ஃபுல்லாக தவறுகள் தான் இருக்குது. அதை விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சால்வ் பண்ணிக்கிங்கம்மா. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். மக்களுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா அந்த இடத்துல பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும் இல்லையா? இந்த பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஆலயம், அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் பத்தி சொல்லுங்க சார். அதாவது வந்துங்க, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஆலயங்களில் சிறப்பாக பணம் வருவதற்கு வேணும் அப்படின்னா பழனி முருகன். பழனியில் இருக்கிற முருகப்பெருமான் வந்துங்க கோவண ஆண்டி. அவர் வந்து கோவண ஆண்டியில் இருக்கிறப்ப கும்பிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் இருந்து ராஜ அலங்காரத்தை பார்த்துட்டு வருவாங்க. கோவண ஆண்டி வணங்கினாலே கோடீஸ்வரன் ஆகலாம். இந்த தத்துவத்தை வந்து அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறாருங்க. அதாவது பழனி மலையில் வந்து 1000 ரகசியங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது. அது எதுவுமே கண்ணுக்கெல்லாம் தெரியாது. அங்கே எக்கச்சக்கமான சித்தர்கள் இருக்கிறாங்க, ஞானிகள் இருக்கிறாங்க. அதாவது அந்த மலையவே வந்து அந்த இடுமன் தூக்கிட்டு வரும்போது அங்கே இறக்கி வைக்க சொல்லி அவரே அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணி உட்கார்ந்ததுங்க. அதனால் வந்து அந்த மலையில் தனியாக இருக்கிறாரு. அவர் வந்து எல்லாமே கொடுப்பார். அதாவது வருவர்களுக்கு கோவண ஆண்டியை கையெடுத்து கும்பிட்றவங்களுக்கு கோடீஸ்வரன் ஆக்காமல் விடவே மாட்டார். கண்டிப்பாக நீங்கள் அவனை நம்பி போகணும். நிறைய பேர் அங்கேயே இருப்பாங்க, சொல்லுவாங்க. அதாவது நம்பிக்கை வேணுங்க. ஃபஸ்ட்டு வந்து இறைவனை நம்பணும். இறையர்கள் தான் அனைத்தும். இறைவனை நம்பினா கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும். பழனி முருகன் வந்து கோடீஸ்வரன் ஆக்குவதற்கு பழனி முருகனுடைய பக்தர்களை தொடர்ந்து வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வந்துட்டு இருப்பாங்க. வரும்பொழுது ஒரு பஸ்ஸில் வருவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 கார் 5 கார் வச்சுருப்பாங்க. எந்த காரில் வர்றதுன்னு தெரியாத அளவுக்கு முன்னேற்றத்துக்கு கொடுத்துருப்பாரு. ஆகவே பழனி முருகன் கோவண ஆண்டியை வணங்கியவர்கள் கோடீஸ்வரன் ஆகுது நிச்சயமான உண்மை. இது வந்து அருணகிரிநாதர் ஒரு இடத்துல சொல்லிக்கிறார். நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து நான் சிந்திச்சு செயல்படுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லைங்க. நிச்சயமாக இதெல்லாம் உண்மைகள். அந்த முருகர் கோவிலுக்கு வருவங்கள் அத்தனை பேருமே மிகப்பெரிய ஜாம்பவான்களாகவும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். தும்பிக்கையான் சோதரன் மீது நம்பிக்கை வை அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் கலைஞர். யாருமா பேசுறீங்க? நான் நாகப்பட்டினத்துலேருந்து மணிமேகலை பேசுகிறேன் மேடம். மணிமேகலைமா, உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. உங்க கேள்வியை சார்ட்ட கேளுங்க. வணக்கங்க மணிமேகலை, வாழ்க வளமுடன். வணக்கம் சார். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு வாட்டி பேசியிருக்கேன் சார். ஹலோ சொல்லுங்கம்மா, கேட்குது. எங்க வீடு வந்து வடக்கு பார்த்த வீடு சார். உங்கள்கிட்ட கேட்டதுக்கு நீங்க வந்து தென்கிழக்கும் வடகிழக்கும் தென்கிழக்கும் ப்ராப்ளம் சொன்னீங்க சார். அது வந்து எப்படி சரி பண்றது என்ன? வடகிழக்கு தென்கிழக்கு ப்ராப்ளம், அது என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா? அதாவது வடக்கு பார்த்து வீடுங்களாமா உங்களுக்கு? நீங்க தான் சொன்னீங்க சார். அதாவது என்ன தெரியுங்களாமா, இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த திசையில் பிரச்சனைங்கிறத கண்டுபிடிக்க முடியாத இந்த திசையை எப்படி கட் பண்ணுறேன்னா உங்கள் வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்ல தெரியாது. அதனால் வந்து இங்கே அதில் வடக்கு பார்த்த வீட்டில் வடமேற்கு வாயு மூலையில் பிரச்சனை இருக்குதுன்னா பணம், அதாவது இந்த சம்மந்தப்பட்ட விஷயம். அப்புறம் உடல் ரீதியாக அந்த இடத்துல வந்து செப்டி டேங்கோ டாய்லெட் பாத்ரூம்போ போட்டிங்கனாலும் பணம் வராதுமா. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஈசானி மூலையில் பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். வடக்கு பார்த்த வீட்டுக்கு ஈசானியத்தையுமே வாயு மூலை கண்டிப்பாக ஓப்பனாக விட்டுக்குங்கம்மா. ஆகாயமாக இருக்குமா, மழை வரணும், வெயில் அடிக்கணும். அந்த இடத்துல எந்த விதமான கட்டுமான பணிகளும் செய்யக்கூடாது. டோட்டல் மழை பெஞ்சு தண்ணி ஈசானி மூலையில் போய் வெளியே போகிற மாதிரி பண்ணிக்கிங்க. வடக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கில் காலியாடு இருக்கணும். தெற்கில் காலியாடு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதை கம்மி பண்ணி காம்பவுண்ட் போட்டு தடுத்துக்குங்க. உங்களுக்கு ஆக்சுவலி உங்கள் வீடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு வடக்கு பார்த்த வீட்டுக்கு இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சார் வந்து வடகிழக்குல வந்து எங்களுக்கு வந்து இடம் இல்லாதனால மாடி வீடியை ஒட்டி போட்டிருக்கேன். அடுத்த வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் சேர்ந்து வர மாதிரி போட்டிருக்கேன். இது ஒன்றே போதுமா, என்னமா பண்ண முடியும்? அது கரெக்டாக பார்த்தீங்களா, நான் ஈசானியம் ஜனனத்துக்கு வாழ்க்கைக்குன்னு சொல்கிறோம். அதே இல்லை அப்படிங்கிறப்ப அங்கே போய் ஒட்டி கட்டிட்டோம்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன்று பண்ணுங்கம்மா. சொந்த வீடாக இருந்தாலும் சரிங்கம்மா, ஏதோ ஒரு வேலைக்கு வித்துட்டுங்கம்மா, அங்கேருந்து முதல் வெளியே வாங்க. அழைப்பிற்கு நன்றி, வாழ்த்துக்கள்மா, வாழ்க வளமுடன். சரிங்க. இந்த ஈசானியம் அப்படின்னு சொல்லும்போது ஈசானிய மூளை வந்து ரொம்ப முக்கியமானதா வந்து நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றீங்க சார். இந்த ஈசானிய மூலையில உள் படிக்கட்டு வந்து வரலாமா, வரக்கூடாதா, ஏன் வரக்கூடாது? உள்படிக்கட்டு அப்படிங்கிறது வந்து ஈசானி மூலையில் நம்ம தலைமுடிவே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க. உள்படிக்கட்டு அப்படிங்கிறதுமே வந்து வடகிழக்கு மூலையை ஒட்டி போடுறப்போ அது வெயிட் ஆகுது. அதுபோக ஈசானியம் கட் ஆகுதுங்க, அந்த இடத்த கட் பண்ணுற மாதிரி ஆகுது. அதுபோக அங்கே வெயிட் வைக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்டேர்கேஸ் அப்படிங்கிறது நல்லா வீட்டில் இருக்கிற அனைத்து ஃபர்னிச்சர்ஸோட படிங்கிறது மிகப்பெரிய வெயிட். அந்த வெயிட்டை கொண்டு போய் அங்கே வைக்கிறப்ப என்ன ஆகுனா வாழ்க்கையில் நம்மளுடைய தூக்க முடியாத வெயிட், தலையில் ஒரு 150 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு நடக்கிற மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் வாழ்நாள் முழுவதும் இப்படி நடக்கிறப்ப அவனுடைய வாழ்க்கையே வந்து நொந்து போயிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக ஈசானி மூலையில் கண்டிப்பாக வைக்காதீங்க. வாஸ்து வந்து மதம் சம்மந்தப்பட்டது, மனிதன் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. மதத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்கிறோம். என்ன கேட்டீங்கன்னா மனிதனுக்குள்ளே தான் இருக்குது பஞ்சபூதங்கள். அதே மாதிரி பூமியில் அமைக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டிடமும் வாஸ்துவின்படி பஞ்சபூதங்களுடைய அருளை பெறும் பொழுது மிகப்பெரிய வெற்றி அடிக்கும். ஆகவே வந்து வாஸ்து பார்த்து
கட்டுவதே சிறப்பு. ஈசானி மூலையில் எந்த வீட்டையும் வைக்காது இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். எனக்கு வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. அற்புதமான ஆன்மீக தகவல், பணத்தை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான பழனி முருகனை குறித்த தகவல் சொன்னீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. வணக்கங்க. அனைவரும் சூரிய நமஸ்காரம் செய்து அவங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஆற்றலுடன் வாழ்த்து கொள்ளுங்கள். சூரியனை கும்பிடும் பொழுது எந்த யோகா தெரியலைனாலும் சரிங்க, கையை ரெண்டையும் மேலே தூக்கி நல்லா தலைக்கு மேலே உயர்த்தி நல்லா கும்பிடுங்க. கண்களால் சூரியனை 2 நிமிஷம் பாருங்கள். அப்புறம் ஒரு எதுவுமே தெரியலைங்கிறப்போ ஒரு 12 தோப்பு கரணம் போட்டுக்குங்க. உங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியாளராக இருப்பீங்க. தோப்பு கரணம் போடும்போது உடல் ரீதியான மாற்றங்களும் கிடைக்கும். அப்புறம் இறைவனை வணங்குவதற்கு நம்மளுக்கு எதுவும் தெரியலைங்கிறப்போ இது செய்தாலே மிகப்பெரிய வெற்றி அடிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எண் கணிதம் மற்றும் வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.